இயேசுவுடன் நான் நடப்பேன், இனிய மொழி அவர் பேசுவார். ஏனோக்கு நடந்தார் இயேசுவுடன், எல்லையில்லா இன்பம் அடைந்தார். அவனமாக நாங்களும் இயேசுவோடு நடக்கிறதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிற வசனம் மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து எங்களோடு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் முடிவு பரியந்தம் அவரிலே நிலைத்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழியிலே நாங்கள் எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை நடக்கும் பொழுதுதான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, சாபம், பாவம், தீமைகள், அழிவுகள் நிறைந்த உலகத்திலிருந்து, நரக ஆக்கினையிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்படுவோம். இயேசு நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களோடு கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வண்ணமாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய ஆன்மாவை பரலோகத்துக்கு கூட்டிக்கொண்டு போகணும். அதைத்தான் இங்கே வேலை சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.